அனைத்து தேவர்களும் சிறைபிடித்து வந்து விட்டேன். இன்னும் அந்த முருகன் நம் கண்களுக்கு கிடைப்பதை நமது பகையை தீர்த்துக் கொள்வதற்காக என்னடா என்னடா ஒரு கொத்தி ஒருத்தர் வந்துக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க உள்ளது உள்ளபடியே சொல்றான். என்னத்த சொல்றான்? ஆமாங்க, நடக்க போறது சொல்றா, நடக்காத சொல்றா, வரும் காலத்தை சொல்றா, போங்காலத்தை எல்லாம் சொல்றாங்க. வருங்காலம், நிகழ்காலம், போங்காலம் அத்தனையும் சொல்றான். எல்லாமே பட்டு பட்டுன்னு சொல்றான். அப்படி அழைத்து அப்பேற்பட்ட என்ன காட்டி காட்டா நீ வா, உனக்கு அவ்வளவு ஒண்ணு நான் குட்டுறேன். கம்முனு வாங்க. அரே சாமி, அப்படி வாரி வாரி குட்டாங்க வச்சுக்க குடுக்குற பின்னாடி கவனிக்கிற சாமி. பின்னாடி கவனிச்சீங்கன்னா புரியும், முன்ன கவனிச்சா பரவாயில்ல. இல்லம்மா, பணத்தான் சொல்ற, முன்ன குடுத்துரு நீ, அப்ப பின்னால குடுக்குது நீ. வா கூட்டாடியா ஆடி மாசம் நாய் சூத்துல கை வச்சு அடிக்கிறாமா. இந்த குட்டி வந்துருக்குங்க பாவம். நம்ம குடுக்கக்கூடிய காசு வாங்கிட்டு இவள் தான் குரு சொல்லக்கூடியவளா? இவன் தான் பின்னி யார் பக்கத்து நான் சொன்னேன். அரே சாமி, நீ என்ன கேட்டாலும் அனைத்து சொல்லு சாமி. என்ன சொல்லணுமோ அறிந்தது அழைத்து தெரிந்து தெரிந்து அனைத்தும் சொல்லிவிடுவேன். வருங்காலம், நிகழ்காலம், போங்காலம் அனைத்தும் தம்பி அண்ணா சாமி, இப்ப உனக்கு குறி சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே? எங்களுடைய நிகழ்காலம், வருங்காலம் எப்படி இருக்கு? அதே சாமி, உன்னுடைய நிகழ்காலம், வருங்காலம், போகும் காலம் வரை அதே போகும் காலம் வரை யான் அறிவேன். நான் தான் சொன்னேன். ஊமைக்கு ஊமையா சொல்றேன். உண்மைக்கு உண்மையாகவே சொல்லுங்க. அப்படி சொல்லு. உதயகிரி அஷ்டகிரி
என்ன சொல்ற? உதயகிரி அஸ்தனகிரி உங்களது நாடு, கண்டன் காட்கோடலாம் உங்களது பெருமை சொல்லி கொடுத்து. சத்தியமா என் கோட்டை கோட்டை கூட நான் சொல்ல மாட்டேன். பேர் சொல்லதான் தெரியுமா? நான் அப்படியா? என் மேல அப்படியே சந்தேகம் முடியுது. என்னுடைய பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? அப்படியா? எங்களுடைய பெயர் உனக்கு எப்படி தெரியும்? அனைத்து அறிந்தவனால் எனக்கு தெரியாதா? சொல்றாங்க அதை மட்டும் தெரியுது. நீங்கள் எப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறீர்கள் தெரியுமா? அதையே சொல்ல சாமி. பச்சமலை பவளமலை எங்களது வீடு, பச்சைமலை பவளமலை எங்களது நாடு, எங்களது நாடு பரமேசன் வாழுமலை எங்களது வீடு. மலையாளம் சென்றது இவளுக்கு எப்படி தெரியும்? அந்த பகவதியிடம் நாங்கள் வரத்தை பெற்றது இவளுக்கு எப்படி தெரியும்? பகவதியை சிறைப்படுத்த இவளுக்கு எப்படி தெரியும்? அவதான் வந்து சொல்றாளே, அந்த அது மேல வந்து தெய்வம் உட்கார்ந்து எந்த தெய்வம்? அரே சாமி, இவன் அனைத்துமே சொன்னது யார் தெரியுமா? இதோ இவன் தான் என்னிடத்தை சொன்னான். சத்தியமா கிடையாது. அவதான் சாமி அது மேல வந்து எனக்கு அம்மா வந்து உட்கார்ந்தா நான் சொல்லிடுன்றா. அப்படியா? அரே சாமி, அதை மட்டும் கிடையாது. ஜக்கமா ஆனா இது மேல அந்த ஜக்கமா உட்காந்து ஜக்கமா தான் சொல்ற, இது சொல்லல. அந்த ஜக்கமா சொல்லு. இதற்கு மேல் இருக்கக்கூடிய ஜக்கம்மா சொல்லுங்க. அரே சாமி, இதை பாருங்க, நீங்கள் என்னோட வரத்தை பெற்றீர்களே, அந்த வரத்தை பெற்றது எப்படி அது எனக்கு தெரியும் சாமி. அது எப்படி? அந்த வரத்தால் யாரால் உனக்கு அழிவு என்பதை என்னால் அறிய முடியும். எங்களுக்கு அழிவா? அப்படியா? இது இப்போதே தெரிஞ்சது என்ன? அதை நான் சொல்ல வேணாமா? இதை பாருங்க சாமி, இப்பொழுது உங்களுக்கு யாரால் ஆபத்து தெரியுமா? ஒரு பெண்ணால் உங்க இருக்க அழிவு. சொல்ல ஜக்கமா சொல்ற கண்ணிலையா கலங்குமே நிலை மாறு வழி இல்லையோ. இறைவா இறைவா
எப்பிழை செய்தாலும் அப்பிழை தான் பொறுத்து எப்பிழை செய்தாலும் தயவதை புரிவீரையா தயவதை புரிவீரையா கண்ணில்லையோ இறைவா இறைவா நான் கூறுவது அனைத்து நடந்த தீரும் முடியாதா? சொல்ல முடியாது. அதுக்குரிய கெடுக்க வந்து வாழ்க்கையில் சோதை எல்லாம் வந்துவது நியாயமல்ல வாழ்க்கையில் சோதனை தான் மாட்டுவது நியாயமல்ல வாழ்க்கையில் சோதனை தான் மாற்றுவது நியாயமல்ல வாழ்க்கையில் சோதனை தான் மாற்றுவது நியாயமல்ல என்னங்க சொல்றீங்க சுவாமி அடிக்காதடா கோணக்காலா அடிக்காதடா அதாவது எப்பவுமே இருந்தா எஜமான கோவம் வரதுக்கு நியாயம் இருக்குது அவர் கோணக்காரன் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு கோணக்காரன் சொன்ன கோவம் வராது யாருக்குமே உண்மை சொன்னா கோவம் வரும் அவ ஒரு தடவை தான் சொல்றா கோலகாலம் பாரு அப்ப எனக்கு சித்தப்பா கோணக்காரன் அடா டேய் வெட்டிக்காரி விளங்கிக்காதேரா நீ உள்ள வந்து நல்லா ஊசி பேச்சு இல்ல இருந்தாலும் 1000 பேர் உட்கார்ந்து சபையில அந்த மாதிரி நீ கோணக்காலான்னு சொல்றது தப்புமா சொல்லாத
நீ அதையே சொல்லி பேச சொன்ன. எஜமா உனக்கு எப்ப கோணக்கால் நீ அடிக்காதடா கோணக்கால். அது ஐயோ இல்ல அது கோவம் நியாயம் இருக்குது. சுடி மேல எடுத்துட்ட அது அங்கல்ல நான் இரு வரேன். நீ அடிக்காதடா கோணக்காலா சுடி கரெக்டா பண்ணலாம். அது அது கோவம் வருது அவருக்கு. அதை நீ சரியான சுதியை வைத்து பாடி வாங்கலாம். பெரியார் ஆ எங்க சித்தப்பா போன காலன்றீங்க. ஆமா எனக்கு சித்தப்பா இறங்கி ஓட. என்னடா உள்ள இருந்து கிளம்பி ஓடுறியா? வெட்டிக்காருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சு வைக்கலாம். எங்க சித்தப்பா எருமாடு மேய்ச்சாரு வண்டியில. ஐயா இங்க சுத்தி கட்டாங்க பாருங்களா. தம்பி, அண்ணா, இவளை இழுத்து சென்று சிறையில் அப்படியே